எதுக்கு தான் பசங்களுக்கு மட்டும் இந்த பானிபூரி அப்படின்னா இவ்வளோ பிடிக்குதோ தெரியல. என்னோட குட்டீஸுங்களும் அடிக்கடி பானிபூரி கடையில் வாங்கி தர சொல்லி கேட்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து அடிக்கடிலாம் வாங்கி தர மாட்டோம். ஆசைக்காக எப்பாவது ஒரு டைம் வாங்கி தருவேன். அப்போ வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாலும் 1008 யோசனை என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். எப்படி செய்கிறாங்களோ என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அதனால் குட்டீஸுங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிறது நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவும் நல்லது. அதுக்காக பானி வந்து நானே ரெடி பண்ணிட்டேன். பூரி மட்டும் அதை பொரிக்கிற மாதிரி கடையில் விற்கிறாங்க இல்லையா, அது மட்டும் வாங்கிட்டு வந்து பொரித்து ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், லெமன் வேணா லெமன் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு வெல்லம் அளவாக கொஞ்சமாக போட்டால் போதும், 1 ஸ்பூன் அளவுக்கு. இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இது வந்து பசங்களோட உடம்புக்கும் நல்லது. அது போக டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. காரம் வந்து அளவாக போட்டுக்கிட்டதுனால பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இதில் இருக்கிற இந்த புதினா, கொத்தமல்லி, இஞ்சி இதெல்லாமே குழந்தைங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா? ஸோ